முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாள் முரசொலியில் நான் எழுதிய கவிதை. வணக்கம், ஈரோடு இறைவன் பேசுகிறேன். 7 சுரங்கள் அதிசயிக்கும் இசை குரலே, குரலோவியம் எழுதிய தொல்காப்பிய பூங்கா விரலே, கல்லறைக்குள் தமிழ் கேட்கிறது, அலைகள் சொல்கிறது, உன் நினைவிடம் நிலா அழகை வெல்லுகிறது. பேருந்து நிலையம், கலைஞர் சிலைகள், கலைஞர் நூலகம், எத்தனையோ உன் புகழ் மாட்சிகள், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் முதல் மாநில சுயாட்சி தீர்மானம் வரை தலைவர் மு.க. ஸ்டாலின் வெற்றி காட்சிகள் மறக்க முடியுமா? கடிகார முல்லாய் தமிழரை சுற்றி வந்த உன்னை ஆணாக பிறந்ததால் தாய்ப்பால் தர முடியாது, ஆனால் உன் மகன்தானே எங்கள் அன்னை. பெரியார் கைத்தடி, அறிஞர் அண்ணாவின் எழுதுகோல், இரண்டும் தானே உன் செங்கோல். மண்ணிற்கு கீழே வானத்திற்கு மேலே உன் ஆற்றலின் அளவுகோல். தொண்டர்கள் இறந்தால் குடும்பத்திற்கு 10 லட்சம் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். தொண்டர்களை, அவர் குடும்பத்தை உன் மகன் போல் வேறு யார் சிந்தித்தார்? கலைஞரே, பசி போக்கும் எறும்புகளுக்கு நீ கரும்பு காடு, பகைக்கும் நரிகளுக்கு நெருப்பு வீடு. நடிகர்களை நட்சத்திரங்களாக உயர்த்தியது உன் நாடக மேடை. அடிமை முறையை நொறுக்கியது, தமிழரை உயர்த்தியது உன் பேச்சு மேடை. தலை எழுத்து என்றவர்களின் உயிரெழுத்தானவரே, தமிழர் உயர் வெளுத்து ஆவதற்கு ஒரே கையெழுத்து ஆனவரே. கலைஞரே, காற்றோடு உன் பெயர் இருக்கும். கலைஞரே, தமிழோடு உன் பெயர் எப்போதும் சிறக்கும். வணக்கம்.